என்ன மா சுப்பிரமணியம், நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? ஏன்னா இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா 0% கஞ்சா இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஐஜி வந்து 750 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்கோம். அதாவது கணக்குல வந்த கஞ்சா மட்டும் 750 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வருது. அப்ப சுத்தமா கஞ்சாவே இல்ல நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்க ஐஜி சொன்னதை நாங்க நம்புறதா இல்ல நீங்க சொல்றதை நாங்க நம்புறதா? இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. அது என்னன்னா கஞ்சா விக்கிறவங்க யாரா இருந்தாலும் உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க அது உடனே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்றீங்க. நீங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுப்பீங்களா? ஏன் இதை நான் கேக்குறேன்னா, என் வாழ்க்கையில நடந்த ஒரு 3 சம்பவத்தை சொல்றேன். ஒண்ணு, 4-5 ஃப்ரெண்ட்ஸோட நாங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க போகும்போது இங்கெல்லாம் நின்று பேசக்கூடாது சொல்லும் போது, நாங்க நின்று பேசுறது இருக்கட்டும் சார், பின்னாடி கஞ்சா விக்கிறாங்களே அவங்கள போய் கேள்வி கேட்காம வெறும் நின்று பேசுறவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்ட கேள்விக்கு உடனே ஏன் மேல 75 கேஸ போட்டாங்களே, அதை என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி இன்னொரு சம்பவம், எங்க ஏரியால கஞ்சா ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்னோட ஃபுல் டேட்டாவை அந்த கஞ்சா விக்கிறவங்க கையில கொடுத்துட்டு அவங்க என்னை சுத்து போட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களை அடிச்சு ஓட விட்டது வேற விஷயம். ஆனா அவங்க என்னை சுத்து போட்டாங்கல்ல, அதுக்கு காரணம் யார்? இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து கஞ்சா வித்தவங்களை வந்து கேள்வி கேட்டதுக்காக அவங்கள போட்டு அடி அடிச்சு அந்த கஞ்சா வித்தவங்க அடிச்சதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்களே, அப்ப யாரை நம்பி நாங்க கேஸ் கொடுக்கறது? இந்த 3 விஷயத்த ஏன் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இந்த கஞ்சா குடிக்கிறவங்களாகட்டும் இந்த கஞ்சா விக்கிறவங்களாகட்டும் இவங்கள யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாருக்கு சேதாரம் தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கு தான். அப்புறம் என்ன தைரியத்துல வந்து மக்கள் வந்து நேரடியா வந்து இங்கதான் கஞ்சா விக்கிறான் இதுதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு எப்படி தைரியமா வந்து சொல்லுவாங்க? கஞ்சா எங்க விக்கிறான்னு சொல்லிட்டு மக்களாக எங்களுக்கே தெரியுது. ஆனா போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் இன்னி வரைக்கும் தெரியாம எப்படி இருக்கும்? எத்தனை காலத்துக்கு தான் இந்த பொய்களை சொல்லிட்டு உருட்டிக்கிட்டே இருப்பீங்க மா சுப்பிரமணியம்? மா சுப்பிரமணியம் மட்டும் இல்ல, இந்த அரசியல் இருக்கிற எல்லாருமே.